வணக்கம். குரு பெயர்ச்சி பலன் 2026. நம்முடைய கர்ம பலன் அடிப்படையில் தான் நமக்கு யோகங்கள் அமையுது. அந்த யோகத்தில் குரு மற்றும் சனியுடைய கோச்சாரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம சனியை மையமாக வச்சு பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் கடகத்திலோ விருச்சகத்திலோ மகரத்திலோ மீனத்தில் இருக்கும்போது இந்த குரு பகவானுடைய கோச்சார பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வயதில் ஜாதகர் வேலை தேடிட்டு இருப்பார். படித்து முடித்துட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சில பேர் என்ன செய்வாங்க, உத்தியோகத்தில் இருப்பாங்க, பணியில் இருப்பாங்க, ப்ரொமோஷனாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இருந்ததுனாக்கா உத்தியோக உயர்வு கிடைக்கும், பணி உயர்வு கிடைக்கும். இந்த பணி உயர்வின் காரணமாக பார்த்திங்கன்னா எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். இந்த கோச்சார குருவினால் ஜாதகர் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வந்துட்டு பல வழிகள், நல்ல வழிகளில் பண வருவாய் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாயு தொல்லைகள் வந்துட்டு போகும். அது பெரிய பிரச்சனை இல்லை, வந்துட்டு போகலாம். குடும்ப சூழ்நிலை மிக சிறப்பாக அமையும். எல்லாத்தையும் அன்பு அரவணைப்போட பழகக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். சொசைட்டியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி, இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி இந்த அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஒரு நம்ம உதாரண ஜாதகத்தை கொண்டு நம்ம பலன் சொல்லுவோம். இந்த ஜாதகருடைய பிறந்த நாள் 7/6/1992, துலா லக்கணம், சிம்ம ராசி, மகரத்தில் சனி ஆட்சி அடைஞ்சிருக்குது. அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி சுழல சேர்ந்துருக்குது. இப்போ சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வை, இவரோட ஜாதகப்படி இவர் என்ன மெத்த படிச்சிருந்தாலும், உயர்கல்வி படிச்சிருந்தாலும் இவருக்கு கர்மா என்ன அமைஞ்சிருக்குன்னாக்கா வங்கி சம்பந்தமான பணியை பார்க்கணுன்ற விதி. ஏன்னா சுக்கிரன் வந்து பணத்துக்கு அதிபதினு சொல்லுவோம், சூரியங்கிறது அரசுக்கு அதிபதினு சொல்லுவோம், சனி தொழிலுக்கு அதிபதி. இப்போ 3 பேர் தொடர்பு கொள்ளும்போது இந்த ஜாதகர் எந்த துறைக்கு படித்திருந்தாலும் இவர் வங்கி சம்பந்தமாக பணிக்கு செல்லும்போது நிச்சயமாக அதில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா சனி சுக்கிரன் பார்வை எங்கே பார்த்தாலும் அந்த பணத்துக்கு சம்பந்தமான, பணம் சம்பந்தமான, பண பரிவர்த்தனை சம்பந்தமான தொழில் தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜாதகர் அதை தேர்ந்தெடுத்தாருனாக்கா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அவரால். இப்போ கோச்சார குரு கடகத்தில் இருக்குது. கடகத்தில் இருந்து சனி வந்து 7ஆம் பார்வை பார்க்குது பாருங்கள். இப்போ குரு, கோச்சார குரு சனி 7ஆம் பார்வை பார்த்து அந்த சனி சூரியன் சுக்கிரன் பார்க்கும்போது இந்த ஆண்டுக்குள்ளே, இந்த வர குரு பயிற்சிக்குள்ளே இந்த ஜாதகருக்கு வங்கி சம்பந்தமான, அரசு வங்கி சம்பந்தமான பணி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.